அன்பான சகோதர சகோதரிகளே, மதிய நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனை கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனசப்படுவார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுங்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்ம நோய்களெல்லாம் குணமாக்கி நம்ம அழிவுக்கு தப்புவிக்க வரவழைக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வழியை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய எண்ணத்தை கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு கர்த்தருக்கு பிரியமானபடி செய்து கர்த்தருடைய பிரியமான வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய பிரியமான எண்ணங்களை நாம் நம்முடைய எண்ணத்தில் நினைவு கொண்டு சீர்படுத்த வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரம் முழுவதையும் அவருடைய இரத்தத்தாலை ஊற்றி சீர்படுத்தி சுத்திகரிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த வசனத்தின்படி தகப்பனே சப்பா, ஆண்டவரே நீர் எங்களை ஈசோப்பனால் சுத்திகரித்து எங்களோட ஆவி ஆத்துமா சரம் முழுதும் உங்கள் ரத்தத்தால் ஊற்றி சுத்திகரிங்க ராஜா. ஆண்டவரே எங்களோட வழியெல்லாம் தகப்பனே சப்பா, ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிற தகப்பனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து எங்கள் மீது உங்கள் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ராஜா. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே சப்பா. பாரத்லேருந்து உங்களுடைய ஞானத்தை கொடுங்க தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. வழி இதுவே நடவுங்க என்று சொல்லி பேசுங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க. எங்கள் சபையார் செல்கிற வார்த்தை எண்ணத்தை ஆண்டவர் நினைவை சீர்படுத்துங்க தகப்பனே சப்பா. சோத்திரங்கத்தாவே ஆண்டவரை நன்றி ராஜா. அம்மை போல பரிசுத்தமாக பேச, பரிசுத்தமான நடக்கை ஆண்டவரை கைக்கொள்ள, பரிசுத்தமான எண்ணத்தை ஆண்டவரை சப்பா சிந்திக்க எங்களுக்கு கிருபை தங்க ராஜா. ஆண்டவர் நீர் பரிசுத்தரப்பா. உண்மை போல எங்களை பரிசுத்தமாக மாற்றுவீராக. நம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட எங்களுக்கு தகப்பனே நம்முடைய சுபாவத்தை முற்றிலுமாக எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.